அம்மா, இது நம்ம சிசிடிவியோட ஃபுட்டேஜ். நெக்லஸ் திருடினது யாருன்னு உங்களுக்கே தெரியும். தப்ப நீ பண்ணிட்டு நம்ம கிட்ட கை கட்டி வேலை பாக்குறவன் மேல பழிய போட்டுக்கியே. உன் புத்தி ஏன் இப்படி கீழ்த்தரமா போச்சு? இந்த பார், நீ இந்த வீட்டு மருமக, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. உன் பசங்களுக்காக நான் சும்மா விடுறேன். தப்பிச்சிட்டடி, இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. ஆனா கூடிய சீக்கிரம் மாட்டுவ. அன்னைக்கு வச்சுக்கிறண்டி உனக்கு கச்சேரி. யார் கண்ணு பட்டதோ அநியாயமா உன் மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சேம்மா. அந்த நெக்லஸ் எப்படி என் பாக்கெட்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருமா. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னை பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அழாதம்மா, அழாத. நீங்க எல்லாரும் மனசளவில் ரொம்ப வேதனையில் இருப்பீங்கன்னு தெரியும். பார்வதி, நீ எந்த தப்பும் பண்ணல. சுந்தரம், நடந்த சம்பவத்துக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ தம்பி, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இங்க எல்லாருக்கும் படி அளக்கிற கடவுள். பார்வதி, நீ அழாத. நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வரேன். பொடிடா. அம்மா தாயே, அகிலாமா என்ன அவங்க எதிரில் வரக்கூடாது, அவங்க கிட்ட என் முகத்தை காட்டக்கூடாதுன்னு கண்டிஷன்ல தான் என்னை வேலைக்கு வர சொன்னாங்க. அது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அம்மாவை நான் பார்க்கலாம், அவங்களுக்கு பணிவிடை செய்யலான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷத்துக்கும் அப்பப்ப சோதனை வந்துகிட்டே தான் இருக்கு. நேத்து கூட நான் நகையை திருடிட்டேன்னு என் மேல பழி வந்து அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெரியய்யா வந்து என்னை காப்பாத்தினாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வீட்ல அவங்க மத்த வேலைக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி அகிலாமா என் கிட்டயும் பேசணும். எப்பவுமே என்ன கோவமா பாக்குறவங்க மனசு மாறி என்ன சாந்தமா பார்க்கணும், என்கிட்ட பிரியமா இருக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் அம்மா தாயே. வாங்கோ, நமஸ்காரம். வணக்கம் சாமி. நீங்க நடந்து வரத பாக்குறச்சே அம்பாலே நடந்து வர மாதிரி இருக்கு. பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பேஷா ஆரம்பிச்சிடலாம். விஜயா மேடம் கொடுங்க. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் அபர்தினே நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சூலபாணியே நமஹ, ஓம் கட்வாங்கினே நமஹ, ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ, ஓம் சிபிவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பவாய நமஹ. ஐயோ அக்கா,
அம்மா வந்திருக்காங்க. இப்ப என்னக்கா பண்றது? அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. இப்ப என்ன பண்றது? கணேசா, இதை எடுத்துட்டு போய் அந்த மரத்துல கட்டலான்னு. சரிக்கா வா. ஓம் திரிலோகேசாய நமஹ ஓம் சிதிகண்டாய நமஹ ஓம் சிவப்பிரியாய நமஹ. அக்கா என்னக்கா மரத்தை சுத்தி இவ்வளவு கயிறு கட்டிருக்காங்க? வேண்டுதல் கயிறு மனசுல நினைக்கிறது சீக்கிரம் நிறைவேறணும்னு சாமியை கும்பிட்டுட்டு கட்டுறது. நானும் வேண்டிக்கிட்டு தான் இதை கட்டிருக்கேன்டா. அப்பனா நீயும் கட்ட போறியாக்கா? ஆமா. அக்கா அங்கே அது அங்க இடம் இருக்கு. வேணாம் வேணாம், அங்க நிறைய தொட்டில் கட்டிருக்காங்க. நான் வேண்டிக்கிட்டு கட்டுறது உள்ள இருக்கிற சாமிக்கு நல்லா தெரியணும்ல, அதனால இன்னும் கொஞ்சம் உயரமா கட்டலாம். அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா. இரு எடுத்துட்டு வரேன். ஓம் கங்காதராய நமஹ ஓம் காலகாலாய நமஹ ஓம் கிருபாநிதே நமஹ ஓம் பீமாய நமஹ ஓம் பரசுகஸ்தாய நமஹ ஓம் மிருகவாணியே நமஹ ஓம் ஜடாதராய நமஹ ஓம் கைலாசநாதனே நமஹ ஓம் கவசினே ஹலோ, நமஹ ஓம் சொல்லுங்க. கருணாய நமஹ ஓம் திரிபுராந்தகாய நமஹ. இந்தாக்கா. இது புடி. ஓகே, நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கோயிலில் இருக்கேன், நான் திருப்பி கூப்பிட்றேன். பை. ஓம் ருத்ராய நமஹ ஓம் பூதபதயே நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் தாரகாய நமஹ ஓம் பரமேஸ்வராய நமஹ. அம்மா நீங்க போய் நவகிரகத்தை 9 சுத்து சுத்திட்டு வந்துருங்க. போயிட்டு வாங்க. சரிங்க, ஓம் திகம்பராய நானும் வரேம்மா. வாங்க. ஓம் அநேகாத்மனே நமஹ. அக்கா இன்னும் கொஞ்சம் மேல கட்டுக்கா. ஏய் பாத்து. கொஞ்சம் பார்த்து கட்டக்கூடாதா? அது இல்லையா, நம்ம மனசுல வேண்டிக்கிட்டத இப்படி பேப்பர்ல எழுதி அத மாலையா போட்டா நம்ம வேண்டினது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் மாலைய உயரமா மாட்டலான்னு. அவ்வளோதானே. சரி கூட நான் கட்டுறேன். ம்.